ஐபிசிஎல்லில் சென்னை ரைனோஸ் அணிக்கு கேப்டனாக கூட நேரமில்லாமல் இளம் ஹீரோக்களில் பிஸியாக இருக்கிறார் விஷால். விஷால் பிலிம் ஃபேக்டரி என்று தனது பெயரில் சொந்த கம்பெனி ஆரம்பித்து எடுத்த 3 படங்களையும் சொன்ன தேதி ரிலீஸ் செய்து ஆச்சரியப்படுத்தினார். அவரது 4வது படமான ஆம்பள படமும் சொன்ன தேதியான வருகிற ஜனவரி 14ஆம் தேதி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிறதா? இப்படி சொல்லி அடிக்கும் கில்லி போல செயல்பட்டு வரும் விஷால் சொல்லாமல் இறங்கி அடிக்கும் வேலை திருட்டு விசிறி கும்பல்களின் கண்களில் விரலை விட்டு ஆட்டுவதுதான். எந்த ஊருக்கு ஷூட்டிங் போனாலும் யாராவது புது படங்களில் திருட்டு விசிறி விற்பதை கண்டுபிடித்தால் உடனே போலீசில் புகார் கொடுத்து புலியை கரைத்து விடுகிறார். தன் படங்களுக்கு மட்டுமல்லாமல் எந்த ஹீரோவின் படமாக இருந்தாலும் விஷால் இந்த வேலையை துணிச்சலாக செய்கிறார். அவருடைய இந்த துணிச்சலுக்கு திரையுலகினர் பலரும் ஆதரவு கொடுத்து வரும் நிலையில் தனது ஆம்பள படத்திற்கு திருட்டு விசிறியை ஒழிக்கவும் திட்டமிட்டு ஒரு காரியத்தை செய்ய தொடங்கியிருக்கிறார். அது என்னவென்றால், வருகிற 14ஆம் தேதி ஆம்பள ரிலீஸ். அன்றைக்கு நைட்டே திருட்டு விசிறி வந்துடும். 15ஆம் தேதி காலையில் என்னோட கைக்கு வரும். நான் 16ஆம் தேதி அந்த டிவிடியை எடுத்து கண்டுபிடிக்க சோதனைக்கு அனுப்பி வைப்பேன். முடிவு வர 48 மணி நேரம் ஆகும். முடிவு வந்த அடுத்த நிமிடமே அந்த தியேட்டரை மூடுறதுக்கான எல்லா முயற்சிகளையும் இறங்கி விடுவேன். இதுதான் நடக்க போகிறதா? திருட்டு விசிடி என்றாலே வெளிநாட்டுக்கு அனுப்புகிற பிரிண்டில் இருந்துதான் வருகிறதுன்னு நினைக்கிறாங்க. நான் தயாரிப்பாளர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். படம் வெற்றி என்று விருந்து வைக்கும் செலவில் உங்களோட படங்களுக்கு எந்த திரையரங்கில் இருந்து திருட்டு விசிடி உருவானது என்பதை அறிய செலவு செய்யுங்கள். இது தெரிஞ்சுக்க 54,000 தான் செலவாகும். அதை பண்ணினால் திருட்டு டிவிடியை ஒழிக்க வாய்ப்புண்டு. முதலில் தயாரிப்பாளர்களுக்குள் ஒற்றுமை வேண்டும். என்னால் இதை ஒழிக்க என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் இந்த ஆண்டில் செய்வேன் என்றார் விஷால்.